Hello, this is Navdeep. He is the CEO of iTrix company. Hello, Navdeep. Hello everyone. நீங்க எப்படி இந்த ஸ்டார்ட் அப் ஸ்டார்ட் பண்ணீங்க? ஓகே, ஆக்சுவலி இந்த ஸ்டார்ட் அப் ஸ்டார்ட் பண்ணது ஒரு 4 months ரன் ஆயிட்டு இருக்குது. சாஃப்ட்வேர் ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட் இருந்தனால ஸோ அது ஏற்ற மாதிரியான லேர்னிங் ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் இந்த சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்ல வந்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் எங்கள் ஸ்டார்ட் அப்ல என்னென்ன நாங்கள் ஒர்க் பண்ணுறோன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இந்த ஸ்டார்ட் அப்ல வந்து வெப் டெவலப்மெண்ட் அப்புறம் டிசைனிங் மேக்ஸிமம் பண்றோம். அப்புறம் சின்ன சின்ன ஏஐ ப்ராஜெக்ட்ஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ கரண்டா ஆர்என்டி ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் ஏஐல. ஸோ இந்த ஸ்டார்ட் அப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு மெயின் ரீசன் இருந்தது வந்து என்னோட பேஷன் தான். ஸோ என்னோட பேஷனை நோக்கி நான் டிராவல் பண்ணணும். ஸோ அதுக்காக இந்த ஸ்டார்ட் அப் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஹலோ. ஹலோ ஹலோ. ஹலோ கேக்குதா? கேக்குது கேக்குது. ம். உங்க ஸ்டார்ட் அப் பத்தி எக்ஸ்பிளைன் பண்றீங்களா? ம், ஓகே. ஸோ ம். ஐட்ரிக் சொல்யூஷன்ஸோட ஸ்டார்ட் அப் எந்த மாதிரினா, ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் தான் இருக்கும். ஸோ இப்போ கரண்டாக ப்ராஜெக்ட்ஸில் நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எங்களோட கிளைண்ட்ஸ் வந்து நம்ம இந்தியனை விட அதிகமாக அதர் கண்ட்ரில தான் கிளைண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ வெப் டெவலப்மெண்ட் மேக்ஸிமம் பண்ணிட்டு இருக்கோம். அதர் தென் வெப் டெவலப்மெண்ட் என்னன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஏஐ ப்ராஜெக்ட்ஸ் வெப்சைட்ஸ்க்கு சாட் ரெடி பண்ணி தருது. ஸோ ரெக்கமெண்டேஷன் இன்ஜின்ஸ், ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்ல பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஐட்ரிக்ஸ்ல வேற என்ன இம்பார்ட்டன்டான ப்ராஜெக்ட்ஸ்னா, ஸோ ஆர்என்டி ஒன்று ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அந்த ஆர்என்டி எப்படி சக்ஸஸ் ஆனப்பறம் ஸோ அதை ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணி ஸோ இது ப்ராடக்ட் பேஸ்டா கன்வெர்ட் பண்ணலான்ற பிளான் போயிட்டு இருக்கு. நீங்க எப்படி மேனேஜ் பண்றீங்க டைம், உங்க கம்பெனி அண்ட் ஸ்டடீஸ் ரெண்டுத்தையும்? ஓகே. ஆக்சுவலி நான் ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டார்ட் அப் ஸ்டார்ட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நான் காலேஜ் கிட்ட தான் ஹெல்ப் கேட்டிருந்தேன். ஐ மீன் எனக்கு வந்து இந்த ஸ்டடிஸ் டைம் இந்த மாதிரி விஷயம்லாம் நிறைய இருக்கு. அசைன்மெண்ட்ஸ் எழுதணும். ஸோ ப்ரிப்பரேஷன் இருக்கு, எக்ஸாம் ப்ரிப்பரேஷன். ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் நான் காலேஜ் போய் கேட்டிருந்தேன். ஸோ அவங்க வந்து மேக்ஸிமம் எனக்கு வந்து டைம் அலோகேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நான் வந்து என்னோட கிளாஸ் டைமை விட நான் அதிகமாக ஒர்க் டைம்ல தான் அதிகமாக இருப்பேன். ஸோ என்னோட ஒர்க் ஸ்பேஸ்க்கு போயிட்டு நான் அங்கே ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எக்ஸாம் டைம் வரும்போது ஒரு 2 to 3 days முன்னாடி மட்டுமே கொஞ்சம் இந்த ஒர்க் இல்லாம எனக்கு கீழே ஒர்க் பண்றாங்க. ஸோ என்னோட டீம் மெம்பர்ஸ் நான் இந்த ஒர்க் கொடுத்துட்டேன்னா ஸோ அவங்க இந்த ஒர்க் பார்த்துப்பாங்க. அந்த டைம் என்னோட எக்ஸாம்ஸை பார்த்துருவேன். ஸோ இந்த ஸ்டார்ட் அப்ல ஆக்சுவலி இங்க இருக்கிற காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்லை. ஸோ ஸ்டார்ட் அப்ல ஒர்க் பண்றவங்க பெங்களூர் கம்பெனிலையும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பெங்களூர்ல டெக்ஸா அந்த ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கம்பெனி இருக்கு. ஸோ அங்க ஒர்க் பண்றவங்களும் இந்த ஸ்டார்ட் அப்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால எனக்கு வந்து டைம் மேனேஜ்மெண்ட் கொஞ்சம் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். எனக்கு ஒரு கன்வீனியன்ட் டைம் எனக்கு கிடைக்கும். ஸோ என்னோட ஸ்டடீஸையும் பார்த்துக்க முடியும், என்னால ஸ்டார்ட் அப்பையும் பார்த்துக்க முடியும். நீங்க எப்படி எம்ப்ளாயிஸ்லாம் அசைன் பண்ணிட்டு இருக்கீங்க? ஏதாவது இன்டர்ன்ஷிப் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்குறீங்களா உங்க கம்பெனிஸ்ல? ம், ஓகே. ஸோ எப்படி ஹையர் பண்றோம்னா ஃபர்ஸ்ட் நாங்க ஒரு நார்மலா இப்போ ஹையரிங்னா மற்ற மாதிரி இன்டர்வியூஸ் வச்சு இந்த மாதிரி ஹையர் பண்ணல. ஸோ நாங்கள் அவங்களோட சோஷியல் மீடியா ப்ரொஃபைல்ஸ் செக் பண்ணுவோம். ஸோ இதுக்கு முன்னாடி அவங்க பாஸ்ட்ல பண்ண ப்ராஜெக்ட்ஸ் ஸோ அந்த மாதிரியான டொமைன்ல எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னு பார்ப்போம். ஓரளவுக்கு அதில் ஃபவுண்டேஷன்ல ஸ்ட்ராங்கா இருந்தாங்கன்னா ஸோ அதுக்கப்புறம் எங்களுக்கு எடுத்துக்கிட்டு நாங்கள் ட்ரைன் பண்ணி அதுக்கப்புறம் அவங்கள ஒர்க் பண்ண வைப்போம். ஸோ இன்டர்ன் மாதிரி தான் நாங்கள் எடுத்துக்கோம். ஸோ இன்டர்ன் மாதிரி எடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்கள ட்ரைன் பண்ணி அதில் ஒர்க் பண்ண வைக்கிறது. ம். உங்க கம்பெனில ஜாயின் பண்றதுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ்லாம் ஒரு எம்ப்ளாய்க்கு தேவை? ஓகே. இப்போ கம்பெனி இப்போ ஜாயின் பண்ணணும்னா இப்போ ஒரு இப்போ வெப் டெவலப்மெண்ட் டீம்ல ஜாயின் பண்ணா இல்லை ஏஐ டெவலப்மெண்ட் டீம் ஸோ இன்னும் நிறைய டீம்ஸ் இருக்குது. ஸோ டெவலப்ஸ் டீம்ஸ் இருக்குது, இந்த மாதிரி டீம்ஸ் இருக்கு. இதுல தான் இப்போ வெப் டெவலப்மெண்ட் டீம்ல ஒரு எம்ப்ளாயி நாங்கள் எடுக்கணும்னா அவங்களுக்கு ஒரு ஃபவுண்டேஷன் என்னன்னா ஸோ பேசிக் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அவங்களுக்கு தெரியணும். ஒரு வெப் டெவலப்மெண்ட்னா என்னன்ற ஒரு ஐடியா இருக்கணும். சிஎஸ்எஸ், HTML, ஜாவாஸ்கிரிப்ட் ஸோ இதோட பேசிக்ஸ் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அவங்க இதுக்கு முன்னாடி ஏதாவது 2 3 ப்ராஜெக்ட்ஸாவது அவங்க பண்ணியிருந்திருக்கணும். அப்புறம் முக்கியமா இன்னும் யார் எடுப்போம்னா ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், கன்சிஸ்டன்டா ஒர்க் பண்றவங்களா இருந்தாங்கன்னா கண்டிப்பா இதுல எடுத்துப்போம். உங்களோட ஸ்டார்ட் அப் ஸ்டார்ட் பண்றதுக்கு காலேஜ் எப்படி சப்போர்ட் பண்ணாங்க? ஸோ இன்கம் ஜெனரேட் பண்றது?
ஓகே, இன்கம் ஜென்ரேட் பண்றது, ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் இந்த மாதிரி எந்த விஷயமும் நாங்க காலேஜ் கிட்ட போய் கேட்கல. ஸோ காலேஜ் கிட்ட போய் கேட்டிருந்தது ஒரே விஷயம்னா, எனக்கு ஒரு ஒர்க் ஸ்பேஸ் தேவைப்படுற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுக்காகவும் கேட்டிருந்தேன். அப்புறம் என்னோட டைம், முன்ன சொன்ன டைம் மேனேஜ்மெண்ட் என்னால் பண்ண முடியாம இருந்துச்சு. ஸோ அதுக்கு நான் காலேஜ் கிட்ட போய் ஹெல்ப் கேட்டுட்டு இந்த மாதிரி ஃப்ரீ டைம்ஸ்ல என்னோட ஒர்க் பார்க்கறதுக்காக பர்மிஷன்ஸ் மட்டும் தான் வாங்கினேன். ஸோ மற்றபடி இந்த இன்வெஸ்ட்மெண்ட், என்னோட ரெவன்யூ ஜென்ரேஷன், இது எல்லாமே எங்களோட ஓன் சைட்ல தான் நாங்களா பார்த்துட்டு இருக்கோம். ஸோ யாரையும் டிபெண்ட் பண்ணி இல்லாத மாதிரி இருக்கு. தேங்க்யூ நவ்தீப். ஓகே, தேங்க்யூ. வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் ம். இருக்கா? ஆஹ் ஸ்ரீநிதி, ஏதாவது கொஸ்டின் இருக்குன்னா கேளு.